Right. So in association rule learning, maybe open up any medium.com URL. Yes. Okay. So association rule learning, it's again it is coming under unsupervised learning model. So in this type of learning, the training data is unlabeled. That is, the system tries to learn the information without a teacher, right? So association rule learning is an example of unsupervised. It is used in market basket analysis, intrusion detection, web web usage mining. That means traffic and other, how many data we can just retrieve from the any kind of web applications and so on. This algorithm's goal is to dig into large amounts of data and discover interesting relations between attributes. இதுதான் முக்கியமான கோல் வந்து அசோசியேஷன் ரூல் லேர்னிங்கோட கோல் வந்து ஐடென்டிஃபை ரிலேஷன்ஸ் பிட்வீன் attributes. Okay, right. Why do we use association rule learning? So the answer lies in the task this algorithm performs. Say you are the owner of a supermarket and you want people to buy your products easily. So what you can do is you can run this algorithm on your sales log and find interesting relations between the items. For example, you find out the people who purchase milk and bread also tend to purchase butter. So thus you may want to do some kind of a following things to improve the quality of your data mart or supermarket. Okay. Sometimes what okay, I will tell you this. Maybe from your place or in Chennai, because you are in Chennai for the past 3 years, you might know or you might come across or you might experience this kind of things in supermarket. So every month, if you're just used to go and buy things over there, every month they used to change some of the aspects. Okay. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு மாசத்துக்கும் இன்னொரு மாசத்துக்கும் சில சில ப்ராடக்ட்ஸ் முன்னாடி வந்திருக்கும், முன்னாடி ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பின்னாடி போயிருக்கும், சில ப்ராடக்ட்ஸ் இருக்கவே இருக்காது. அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த கமிஷன்ஸ் வந்திருக்காது. சோ மெனி திங்ஸ், ரைட்? அதே மாதிரி சில இடத்துல ஓகே இந்த இடத்துல தான் வந்து வி யூஸ் டு கெட் மில்க் அண்ட் அதர் திங்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேபி அது இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கலாம். There are so many things. It keeps on moving. Month on month, சில விஷயம் நடக்கும். Every 6 months or every year, some kind of a changes would be there. அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல், ஒரே இடத்துக்கு வரோம், ஒரே மாதிரி பண்றோம் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கலாம். மேபி சம் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அந்த விஷயமா இருக்கலாம். பட் எனி திங், இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அசோசியேஷன் இருக்கு. அதுதான் இந்த விஷயமே, எஸ்பெஷலி சூப்பர் மார்க்கெட். So you can place milk, bread, and butter on the same shelf so that buyers of one item would be prompted to buy another item. Mostly நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போது அந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஆயிடும். லிஸ்ட்ல இல்லாத விஷயம்லாம் நம்ம கண்ணில் வந்து அதையெல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம். சில சமயம் வாங்க நினைச்சதை வாங்கியே இருக்க மாட்டோம். இதெல்லாம் நடந்திருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்கும். உங்களுக்கு நடக்கலன்னா உங்க அப்பா அம்மா வாங்க. ஓகே. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, இந்த அசோசியேஷன் எப்படின்னா, ஓகே இது எப்பயாவது நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஓகே இது இல்லை, அடுத்த தடவை கடைக்கு போனோம் வாங்கிட்டு வரலாம், அதை வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இல்லை அது தேவையில்லாத ஒரு அடுத்தடுத்த ஒரு ப்ரையாரிட்டிக்கு வந்து தள்ளி போட்டிருப்போம், ரைட்? பட் அதை பார்த்த உடனே அந்த கண்ணு உடனே அதை அட்ராக்ட் பண்ணும், ரைட்? உடனே அதை எடுத்துப்போம். ஆனால் அது லிஸ்ட்லேயே இருக்காது. மேபி அதை எடுக்கும்போது அதனோட ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், நாட் ஓன்லி மில்க், பிரெட், பட்டர். சம்டைம்ஸ் நம்ம அதை சாப்பிட்டே இருக்க மாட்டோம். சில இதெல்லாம் சீஸ் எடுக்கலாம், ரைட்? இல்லை புதுசாக ஏதாவது பாப்கார்ன் பாக்கெட் வந்துருக்கலாம். அதெல்லாம் வந்து அதாவது பயங்கர ஒரு ஒரு ஷைனிங் கவர் வந்து அட்ராக்ட் பண்ணும்.
சில சமயம் லேஸ் அப்படிங்கிறது சாப்பிடவே மாட்டோம். ஆனா அங்க போனா ஒரே ஒரு பாக்கெட்டாவது வாங்குவோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட ஒரு ஆளுக்கு ஒரு இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி வாங்கினா how much the sales would be. ஓகே, அதுதான் இந்த அசோசியேஷன் ரூல். You can put milk, bread and butter on discount to increase your item sales. So you can also target the buyers of milk or bread with the advertisement of butter. சில சமயம் என்னன்னா, இப்ப நீங்க நெய் மட்டும் உங்க பேக்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து ஒரு ஒரு இப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு ஒரு மெசேஜ் இருக்கலாம், இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கலாம், இல்ல ஃபிளையர்ஸ் இருக்கலாம். இப்போ நீங்க நெய் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அகெயின் பட்டரோ சீஸோ, இப்போ மில்கி மிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. அமுல் என்னென்ன இருக்கோ அது எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே இருக்கு, ரைட்? அப்போ அது ஒரு லோக்கல் பிராண்டாக மாறி இருக்கு. லோக்கலில் இருக்கிற நம்ம ஊர் பிராண்டு அது மற்ற விஷயம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் கம்பேரிட்டிவ்லி ஹவு த குவாலிட்டி அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ நம்ம அங்கே வாட் வி ஆர் ரிலேட்டிங் as a person. ஓகே, ஹவு மில்கி மிஸ்ட் ஆர் எனி அதர் பிராண்ட் வில் பிளே அ வைட்டல் ரோல். இப்போ அவங்களே அதை வந்து எந்தெந்த பிளேஸ்ல வைக்கிறாங்க. ஜஸ்ட் நீங்க பாருங்க. நீங்க ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் லேர்னிங் ஏஎம்எல், எஸ்பெஷலி ஸ்டார்டட் லேர்னிங் டீப் லேர்னிங் ஆர் அன்சூப்பரைஸ்ட் மாடல், இந்த அப்சர்வேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி ஃபார் த சூப்பர் மார்க்கெட், வேர் எவர் யூ கோ, எந்த இடமா இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு பஸ்ல டிராவல் பண்றீங்கனாலும் ஜஸ்ட் கொஞ்சம் பாருங்க எங்கெங்கெல்லாம் நீங்க இந்த விஷயத்தை யூஸ் பண்ண மிஷின் லேர்னிங் யூஸ் பண்றீங்க, எந்தெந்த இடத்துலலாம் இல்லை யூஸ் பண்ணலாம், பண்ணா எப்படி இருக்கும். இதுதான் இப்படி இருந்து வர்றதுதான் ஐடியாஸ் எல்லாமே. இல்லை அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படி அந்த ஒரு யூ ஹாவ் டு ஆஸ்க் டூ மெனி கொஸ்டின்ஸ் ஆன் எல்லா இடத்துலையும். அந்த அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும் தொடர்ந்து, ரைட்? Fine. So you can also target the buyers of milk or bread. That is what I was telling. Or you can also combine bread and butter into a whole new product. That is buttery bread with slightly milky flavor, and then put it on sale. ஸோ இது வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா இது வந்து பட்டரோட சேர்ந்து வருது. இது காம்போ ஆஃபர் நிறைய பார்த்துருக்கீங்க. ஓகே, கம்மி. Okay, so how does association rule learning works? அந்த இமேஜ் பாருங்க, how it is getting related, how it is getting associated with one another. Okay. So canned vegetables, fruit, curd, cheese, tea, the tropical fruits, processed cheese, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ப்ஸ், ஆனியன்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக இருக்குது, ஸ்பைசஸ் எல்லாம் தனியாக இருக்குது, சாசேஜ் தனியாக இருக்குது, ரைட்? ஹேண்ட் பியர் அண்ட் மேல் காஸ்மெட்டிக்ஸ், பாட்டில்டு வாட்டர் இதெல்லாம் தனியாக இருக்குது. சம் ஹவ் ஆர் தி அதர் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அசோசியேட் ஆகிட்டே தான் இருக்கும். இது வேணுமா இது எடுக்கணும், அது வேணுமா அதை எடுக்கணும். ஸோ ஏன்னா இது கீப் ஆன் யூனோ வி ஆர் கன்சியூமிங். இதெல்லாம் கெட்டு போற சில பொருள் வந்து கெட்டு போற பொருளா இருந்தாலும் வில் கன்சியூம் இட். ஓகே, கம் டவுன். ஓகே, லிட்டில் பிட். அப்போ இன்னும் மேலே போங்க, மேலே 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 இல்லை கீழே வரீங்க, மேலே போங்க. மேல போடுமா சார்? Yeah, yes, yes, yes. Okay. So this algorithm counts the frequency and இது இல்லையா? ரைட், அப்படி இல்லை 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 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்கே அதான். இல்லை இல்லை மேலே மேலே போடுங்க. அந்த அந்த அதுக்கு படம், அந்த ஒரு இமேஜ் பார்த்தோம் இங்க இல்லையா, அப்படியே வைங்க, அப்படியே அப்படிங்க, அப்படியே அந்த அந்த படத்துக்கு கீழே கொஞ்சமா வாங்க. ஓகே. Okay, okay. So this algorithm counts the frequency of complementary occurrences or associations across a very large data set with over thousands of attributes. The goal is to find associations that take place together for more often than you would find in a random sampling of possibilities.
இதுதான் நம்ம நேற்று ஒரு சின்ன விஷயமா சொல்லிட்டோம். ரேண்டம் சாம்பிளிங், ரேண்டம் பாசிபிலிட்டிஸ், ப்ராபபிலிட்டிஸ். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசின அந்த ஒரு காயின் நீங்க வந்து டாஸ் பண்ணும்போது ஹவ் யூ ஆர் தி ஹெட் ஆர் டெய்ல், அதுக்கான பர்சன்டேஜ் என்ன, பாசிபிலிட்டிஸ் என்ன, ப்ராபபிலிட்டி என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்றது, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணோம். த சேம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் and this algorithm it is taking place. So to measure the associations between thousands of data items, there are several metrics. This metrics, one is support. This support, gives, this says how popular an item set is. That is, it is used to find the frequency of a certain item set appearing in the data set. எவ்வளோ பாப்புலரா இருக்கு ஒரு ப்ராடக்ட். Okay, support A equal to frequency of A. Support A means support of product equal to frequency of a product. Confidence. This says how likely item B is purchased when item A is purchased. That is, confidence of A and B equal to support of A B product divided by support A product. இப்போ A product நீங்க வாங்குறீங்கன்னா கட்டாயம் ஒரு எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு அப்பளம் எடுக்கிற மாதிரி, ஒரு எண்ணெய் வாங்குறீங்கன்னா வேற ஏதாவது அதை செய்யற, ஐ மீன் சிக்கன் வாங்குற மாதிரி, இல்ல வாட் எவர் இட் இஸ், ரைட், அதுல பொரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வாங்குறதுக்கான ஒரு ஆசை வரும் இல்லையா. ஹவு ஃப்ரீக்வெண்ட் யூ ஆர் டேக்கிங் ஆர் ஹவு ஃப்ரீக்வெண்ட் எ கஸ்டமர் இஸ் டேக்கிங் ஆர் பையிங், தட் இஸ் கான்ஃபிடன்ஸ். சப்போர்ட், கான்ஃபிடன்ஸ், லிஃப்ட். Lift, this says how likely an item A is purchased while controlling how popular item B is. Okay. This says how likely an item A is purchased while controlling how popular item B is. புரியுதா உங்களுக்கு? பாப்புலரா, ஐ மீன் ஹவு லைக்லி, அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வாங்குவேன், ஆனா ஒரு பொருள் ரொம்ப பாப்புலரா இருக்கிறதுனால மட்டும் நான் வாங்க மாட்டேன். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கணும் அந்த ப்ராடக்ட். ஸோ அது வரைக்கும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஐ நெவர் கோ அண்ட் சப்போர்ட் இட். லிஃப்ட் ஆஃப் ஏ பி ஈக்குவல் டு கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஏ பி டிவைடட் பை சப்போர்ட் பி. ஓகே, ஸோ இதுதான் வந்து, ஸோ லிஃப்ட் ஹேஸ் 3 பாசிபிள் வேல்யூஸ். Lift 1, I mean lift equal to 1, I mean lift equal to 1, the probability of occurrence of A and B. Okay, the probability of occurrence of A and B is independent of each other. That means the probability occurrence of A and B is equivalent and independent. Okay, தனித்தனியா ப்ராடக்ட் தான் இருக்கும், இதுக்கு ரெண்டுத்துக்கு சம்மந்தமே இருக்காது, ரைட். இந்த ப்ராபபிலிட்டி அக்கரன்ஸ் வந்து நடக்கலாம் எப்பயாவது. இப்போ லிஃப்ட் ஈக்குவல் டு 1, இப்போ லிஃப்ட் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா இட் டிட்டர்மின்ஸ் த டிகிரி டு விச் ஏ அண்ட் பி ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர். இப்போ வந்து ஐ மீன் 2 ப்ராடக்ட், ஒரு விஷயம் வாங்குறேன், இந்த விஷயம் இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. அதாவது ஏ ப்ராடக்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா ஏ ஒர்க் ஆகாது எப்படின்னா பி இல்லைன்னா ஏ ஒர்க் ஆகாது, இல்லை ஆர் வைசி வர்சா. அப்போ அந்த மாதிரி சமயத்துல நான் ரெண்டுமே வாங்குறேன், டிபெண்டன்ட் டு ஈச் அதர். Lift less than 1, that means it tells us that A is a substitute of B, I mean for B, which means A has a negative effect on item B. Okay. So sometimes இது நடக்கலாம், ஐயோ இது வாங்குறதுனால இது தேவையில்லாத ஒரு பேர்டன், தேவையில்லாத ஒரு விஷயம், அப்போ அந்த நெகட்டிவ் வேல்யூ வர ஆரம்பிக்கும், அப்போ அந்த ப்ராடக்டை வாங்க மாட்டோம். Okay. These are all the scenarios which we are going to deal with the market basket analysis. In the market basket analysis is specifically this algorithm, the association rule learning algorithm is working on. நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த same kind of an algorithm is working on your the deep learning process. அது அப்புறம் பேசுவோம், இந்த கோடிங் எதையும் பார்த்துட்டு then we will discuss. Let's come back to the different types of association rule learning. கீழே வாங்க. A priori algorithm, E-CLAT algorithm, FP growth algorithm. Maximum வந்து A priori and E-CLAT, these 2
two methods are very much and frequently used. Okay, so a priori, this algorithm uses frequent data sets to generate association rules. We apply an iterative approach or level-wise search where k frequent item sets are used to find k plus 1 item sets. இங்கேயும் k வருது. Okay, so we need to identify how many k occurrences we have to set for each iteration. This algorithm uses a breadth first search, that is BFS algorithm, and hash tree to calculate the item set efficiently. Okay, இதுதான் சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆன் ஏப்ரியாரி வச்சுக்கலாம். கீழே வாங்க, நமக்கு ஆல்ரெடி நம்மளோட கோட் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். ஈக்ளாட். ஸோ ஈக்ளாட் அல்காரிதம், ஓகே, ஐ திங்க் ஏப்ரியாரின்னு எடுத்துக்கோ, ஏன்னா ஈக்ளாட் தனியாக இருக்கு நம்மகிட்ட. ஜஸ்ட் கோ டு த கோட் நவ். கோடு போங்க. Okay, just do the APYORI. Okay, so this is the new thing to handle association rule learning process. That is, it is combining the new. You have to install it. Okay, so okay, then import required thing, data pre-processing, market basket, and optimization CSV. Have you taken? Okay, right. Good. Training the a priori model. Okay. From APYORI, import a priori. APRIORI rules a priori transactions equal to transactions minimum support, that is called support confidence lift. இதுல எல்லாமே மினிமம் வேல்யூ தான் வச்சுக்கிறாங்க, மேக்ஸிமம் வேல்யூ வைக்கல. ஓகே, ஸோ வில் see that. ஸோ மினிமம் சப்போர்ட், மினிமம் கான்ஃபிடன்ஸ், மினிமம் லிஃப்ட் அண்ட் மினிமம் லென்த் அண்ட் மேக்ஸ். லென்த்ல மட்டும் மினிமம் மேக்ஸிமம் ரெண்டுமே இருக்கு. ஓகே, கம் டவுன் and visualizing the results, how you are wanted to display the results, the list of rules. Okay, results. இப்போ இந்த ரிசல்ட் நீங்க கிளிக் பண்ண உடனே ஒரு விஷயம் வருது இல்லையா, இதை பார்த்து தான் ஏதாவது என்ன என்ன ஐ மீன் வாட் யூ மீன் ஃபார், இந்த ரிசல்ட்டுக்கான அர்த்தம் ஏதாவது தெரியுதா? சார், ஒவ்வொரு ஐட்டமும் இன்னொரு ஐட்டத்தோட எப்படி அசோசியேட் ஆயிருக்குன்றது காமிக்குது. சிக்கன் எடுத்தா லைட் கிரீம் எடுப்பாங்க. ப்ரெடிக்ஷன். ஸோ ஆமா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் பாங்களேன். சிக்கன் லைக் மேபி இதனோட டேட்டா செட் வந்து நமக்கு அதிகமா ரிலேட்டடா இல்லாதனால மேபி உங்களுக்கு வேணா இருக்கலாம், உங்களுக்கு தெரியல. பட் எனக்கு அந்த அளவுக்கு இதாக இல்லை. ஏன்னா the names and other things, which is very different. இப்போ சிக்கன் லைட் கிரீம், இப்போ இது வந்து அதனோட சப்போர்ட்டோட இது பாருங்க, சப்போர்ட் ஈக்குவல் டு அந்த வேல்யூ. அதுக்கப்புறம் ஆர்டர்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஐட்டம் பேஸ், ஃப்ரோசன் செட் ஐட்டம், ஓகே, லைட் கிரீம் சிக்கன், அதனோட கான்ஃபிடன்ஸ் இது 0.29, அதனோட லிஃப்ட் 4 இதெல்லாம் இப்போ சப்போர்ட் என்னன்னு டெஃபினேஷன் பார்த்தோம், கான்ஃபிடன்ஸ் என்னன்னு டெஃபினேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் லிஃப்ட் என்ன டெஃபினேஷன். இதை வந்து யூ ஜஸ்ட் கீப் ஆன் ஒர்க்கிங். ஸோ இது வந்து தெரிஞ்சுட்டு, ஐ மீன் இதோட டெஃபினேஷனை உள் வாங்கிக்கிட்டு தான் இந்த விஷயத்தை ரன் பண்ணணும். ஓகே, நம்ம டெஃபினேஷன் ஒரு இதாக பார்த்துட்டோம். இட் இஸ் இன் டேபிளர் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஜஸ்ட் ஓவர் வியூ, ரன் பண்ணிட்டு உடனே பார்த்தீங்க. இது வந்து டேட்டா ஃப்ரேம்ல பார்க்குறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைட் கிரீம், ரைட் ஹேண்ட் சைட் சிக்கன். the prediction on what basis, லைட் கிரீம் எடுக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சிக்கனும் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங். மஷ்ரூம் கிரீம் சாஸ் எடுக்கிற ஆளு எஸ்கலோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கலாம். அதே மாதிரி பாஸ்தா, and then tomato sauce, light cream, the whole wheat pasta, whatever it is. இப்போ இந்த பக்கத்துல ஒரு டேபிள், அந்த விஷயம் 3 இருக்காங்க. ஒன்று கிராஃப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிராஃப் வரும். எஸ், how the confidence support is giving you the information. Categorical distributions,
how likely the product has been bought or will, I mean, they will buy, I mean, the customer will buy in future. Okay. Based on the historical data and also the how well you arrange your supermarket. So based, I mean, there are so many other reasons as well. இது எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றது தான் இந்த API. Okay. And then இப்போ இதுல okay, the maximum, I mean minimum support, minimum நான் பார்த்தோம் இல்லை மேலே போனா இந்த கோட்ல ஒரு ஒரு வேல்யூ இருக்கு. இது கீழே வந்து ஜஸ்ட் டேட்டா ஃப்ரேம் பண்றது தான், doesn't have anything. கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே இதுவா இது இது ட்ரைனிங் தி ஏப்ரியாரி மாடல், அந்த டேட்டா செட் அப்படி அந்த 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 பிளாக் அப்படியே கால் பண்ணுங்க. ஓகே, சாட் ஜிபிடியில் explain the step-by-step process of this code. And the min underscore support. That is what I want to do. Support measures the frequency with which an item set appears in the dataset. It calculates a formula. Support number of transactions containing the item set divided by total number of transactions. So in this case, min underscore support 0.003 means the algorithm will only consider the item sets that appear in at least 0.3% of all transactions. So this helps filter out item sets that appear too infrequently. இதுக்காக தான் நான் இது பர்டிகுலரா இதை நான் பிரேக்கப் பண்ணது. ஓகே, இது ஏன் அனாவசியமா இந்த வேல்யூ வருது, இந்த வேல்யூக்கான அர்த்தம் என்னன்னு முதல்ல தெரியணும். அப்போ அந்த ட்ரைனிங் மாடல்ல what kind of information we have given, right? அது ரொம்ப 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 முக்கியம் இது. அப்போ மினிமம் சப்போர்ட் ஏதாவது வேல்யூ மாற்றினீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் அன் அவுட்புட் யூ பி கெட்டிங், அதெல்லாம் செக் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏதாவது ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் ஒரு வேல்யூ மினிமம் சப்போர்ட்ல ஜஸ்ட் ட்ரை டு இன்க்ரீஸ் மேபி 0.4% ஆர் 0.5% அப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்குது, ரைட்? அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் இங்கே வந்து 0.2 கொடுத்துருக்காங்க. So the confidence equal to number of transactions with item set A and B divided by number of transactions with item set A. Okay. So in this case, minimum min underscore confidence equal to 0.2, which means 20%. Okay. At least 20% of the items, times item A was purchased, item B should have been purchased. இப்போ அட்லீஸ்ட் இது ஒரு ஏ ப்ராடக்ட், பி ப்ராடக்ட் வாங்கினாங்க, ஏ ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா பி ப்ராடக்டையும் வாங்கி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த மினிமம். இப்போ இந்த மினிமம்ல எனக்கு என்ன, ஓகே அடுத்தது பார்க்கலாம், லிஃப்ட் பார்த்துட்டு பார்க்கலாம். ஸோ லிஃப்ட் மெஷர்ஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எ ரூல் ஓவர் ரேண்டம் சான்ஸ். ஓகே, இது மூணு முக்கியமானது, மறந்துடாதீங்க. எப்படி அசோசியேஷன் ரூல் லேர்னிங்ல சப்போர்ட், கான்ஃபிடன்ஸ், லிஃப்ட், அதுலேயே மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு. அது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. So lift measures the strength of a rule over random chance. So lift equal to confidence divided by support of item B. A lift greater than 1 suggests that the occurrence of item A is positively correlated with the occurrence of item B. So in this case, min underscore lift equal to 3 means only the rules with a lift of at least 3 will be considered, which indicates a strong association between the items. It means strong, and the random choose பண்ணும்போது it has this kind of an impact
அப்போ அது கீழே கொடுத்துருக்காங்க, மினிமம் லென்த் டு மேக்ஸிமம் லென்த் டு. These parameters specify the minimum and maximum length of the item sets to be considered. Here both are set to true, meaning only pairs of items. மேபி இதை மூணா கூட மாத்தி பாருங்க, ஏன்னா நம்ம டீல் பண்ற டேட்டா செட் ஓரளவுக்கு நல்ல இட் ஹாஸ் மோர் இன்ஃபர்மேஷன். அதை மாத்தி கூட நீங்க இந்த பராமீட்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு யூ ஜஸ்ட் ட்ரை டு சேஞ்ச். சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரலாம், இல்லை எரர் வந்தாலும் we have to fix it. There are items related. நீ அந்த மார்க்கெட் பாஸ்கெட் ஆப்டிமைசேஷன் அந்த சிஎஸ்வி பாருங்க. சிஎஸ்வி வெளியே வந்து ஓப்பன் பண்ணுங்க. இங்கே ஓப்பன் பண்ணா வெளியே எக்ஸல்ல பெருசு, அதனால தான் ஓப்பன் ஆகும். This is how the structure is. The CSV ஓட file information இப்படி தான் இருக்கும். It doesn't have any kind of a ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. This is how you are going to the unstructured and labeled information நீங்க இப்படி தான் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ அந்த கோடு ஜஸ்ட் பார்க்கறதுக்காக. ஓகே, நான் அந்த கீழே கீழே ரன் பண்ணீங்கன்னா இன்னொன்று டேபிள் ஃபார்மேட்ல வந்துடும். ஓகே, அப்போ மேலே இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் சார். சேஞ்ச் பண்ணுங்க. You have to include things. Yes, LHS supports. RHS அந்த தேர்ட் வேல்யூ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு, நம்ம தேர்ட் வேல்யூ Extra ஆட் பண்ணணும். add பண்ணுங்க. Add பண்ணீங்கன்னா then you will get the third இல்லைன்னா மிடில் அந்த ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்க. Float object. ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க. ஆனா டூவும் இருக்குது சார் இங்க. அதுதான் பார்க்க. ஆனா நம்ம மினிமம் லென்த் 3 தானே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ தி என்டையர் இந்த கோட் எடுத்து இதுல வாங்க. ஏன்னா இது இந்த பர்டிகுலர் டேட்டா செட்ல இது ரெண்டு தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு அதுக்காக தான் நான் டெஸ்ட் பண்ண சொல்றேன். ஸோ வி ஹாவ் டு ஆஸ்க் திஸ். ஸோ மேபி இதான் டேட்டா செட்டை கொடுத்தோ இல்லை கோடு என்டையர் கோடை கொடுத்தோ ஜஸ்ட் ஆஸ்க் ஜிபிடி. What I have to ask, sir? Minimum and min underscore length. Is it Okay. a mandate? Is it mandate that min underscore length equal to 2 and max underscore length equal to 2? Is it by default? This is the value. Can I change? Let's just ask. Can I change minimum max value, min max value of length? Is it necessary to mention min max value in the model? Can I change the value? It's not doesn't have. Can I change the value to 3 or 4?
கரெக்டா பாருங்க. ஓகே ஓகே. இதெல்லாம சின்ன சின்ன விஷயத்த கரெக்டா டெப்தா பார்க்கணும். இட் இஸ் நாட் தட் யூ ஹேவ் டு கெட் இன் சம்திங். இந்த மினிமம் லென்த் மேக்ஸிமம் லென்த்ன்றது நம்ம டேட்டா செட்ல உள்ளது சொல்லலாம். டேட்டா செட்ல வந்துட்டு இப்போ சப்போஸ் இது நம்ம டூன்னு இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறாது. 3 and 3னா ரெட் வைன் ஸ்ட்ரிங் ஸ்பெகட்டி, அப்புறம் சாக்லேட் டிஸ்கலர் ஃப்ரெஷ் பிரெட் இதெல்லாம் வச்சு மட்டுமே அனலைஸ் பண்ணிப்போம். இல்ல, ஆர் யூ ஆஸ்கிங் கொஸ்டின் ஆர் யூ ஆர் கெட்டிங் யூ ஆர் ஜஸ்ட் இல்ல கிவிங் இன்ஃபர்மேஷன்? சாட்ஜிபிடி சொல்றதை நான் சொல்றேன். ஓகே ஓகே சார். வாட் இட் இஸ் டெல்லிங்? அதான் இல்ல, ஸ்பைஸ். ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? why we are giving certain value? If you just try to change the value, what will happen? That's what my intention is. சேஞ்ச் புரிஞ்சுக்க த வேல்யூ. முடியுதுங்களா? மினிமம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அசோசியேஷன் ரூல் கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அந்த பேஸ்கெட்ல அது ஆக்சுவலா பில்லு ஆல்ரெடி யார் யார் என்னென்ன வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற பில் மாதிரி அது. ஸோ அந்த பில்லில் வந்து நம்ம மினிமம் லென்த்து மேக்ஸிமம் லென்த்து கொடுக்குறோம். இப்போ ஒரு சிலர் ஒரு ஐட்டம் வாங்கிட்டு போயிருக்கலாம், ஒரு சிலர் 7 ஐட்டம் 8 ஐட்டம் வாங்கிட்டு போயிருக்கலாம். இங்கே கொடுக்குற லிமிட்ன்றது லைக் மினிமம் லென்த் வந்து அவங்க 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கணும், அண்ட் மேக்ஸிமம் லென்த் வந்து அதுவுமே 3 அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம் நம்ம. ஓகே, அப்போ நம்மளோட டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்க இல்லை இல்லையா? ஆ ஓகே, அப்போ இப்போ இதை மறுபடியும் just try to change into the old value. இந்த லைன் எடுத்துருங்க. Right? So this is how the relation should be. Relation between the information. ஸோ இதுல எனக்கு ஒரு ஒரு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இஸ் தேர் எனி சி we are dealing with the existing data. நம்ம ஏபிஆர்இ மாடல் ஓகே, நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு வச்சுக்கலாமே. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு ஓரளவுக்கு இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த ஓரளவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லுது. Do we no, we just ask ChatGPT, the a priori algorithm will work for current data. Current data or live data? What? அது ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. It is based or it is designed to work on static data. Okay. And the limitations for live data, static nature a priori, அது முதல்ல முடிச்சு அதுக்கப்புறம் static nature a priori is not inherently designed for live or streaming data where transactions are continuously being added, removed or updated. Yes, என்னோட வேலையை என்னோட கொஸ்டின் அதுதான். ஸோ கரண்டா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு இந்த ஏப்ரியர் அல்காரிதம் யூஸ் ஆகுமா? இல்லை. ஸோ பேட்ச் ப்ராசஸிங், இட் ப்ராசஸஸ் எ ஃபிக்ஸ்ட் டேட்டா செட் இன் பேட்சஸ், which means if new data come in, you have to rerun the algorithm on the entire data set, including the new data to update the rules. Okay, அப்போ how to handle live data? If we need a priori like analysis to live or dynamic,
the frequent updates. You can run the API algorithm periodically, daily or hourly. The new rules would reflect the most recent transactions, but this method is still not real time. So alternative algorithms for streaming data, if you need real time, FP growth, frequent pattern growth, more efficient than a priori, but still typically works on bicycle. So a priori algorithm விட FP growth okay, ஒரு லைவ் டேட்டா வருது ஒர்க் ஆகுது. அப்போ FP growth டேட்டா ஒர்க் ஆகுது அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்லி வில் மூவ் ஆன் டு சம் அதர் அல்காரிதம். அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம் எப்படி எல்லாம் கம்பேரிசன் நடக்குது. Stream mining algorithms like lossy counting or frequent pattern free in tree FP stream are designed for mining frequent item sets in streaming environments. So இதெல்லாம் I mean a different algorithm is there, but a priori doesn't support. அதான் விஷயம். Right? So இப்போ இந்த விஷயம் தான் இப்போ a priori இது பண்ண வேண்டியது. E-CLAT மேபி ஜஸ்ட் நீங்க ரன் பண்ணுங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வாட் இஸ் ஈக்லாட். இன்னொரு நம்மளோட கோடு இருக்கு, டேட்டா செட் எனக்கு இதே தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. ஏன் போடணும்? சேம் கோடு, ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் தான். அது எங்க எனக்கு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஈக்லாட்னா என்னன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க.
ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. தெரியல சார், நோ ஐடியா. ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே. கேளுங்க. உங்களுக்கு இப்ப கேள்வி இருக்கு. இதுல ஜஸ்ட் யூஸ் சாட் ஜிபிடி. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏப்ரியாரி அண்ட் ஈக்ளாட்? அது ஒண்ணு. இந்த ரெண்டு கோடையும் அப்லோட் பண்ணிட்டு இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் இந்த கோட்? இப்போ அதனோட ஏப்ரியாரி மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அந்த அந்த மாடல் பிரெத் ஃபர்ஸ்ட், இது டெப்த் ஃபர்ஸ்ட். அதை ம் ம். அதை பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அப்போ அப்போ எது வந்து ஹரிசாண்டல், எது வெர்டிக்கல் அப்படிங்கிற அந்த விஷயம் பாருங்க. ஓகே. ஏன்னா கோடிங்ல மேக்ஸிமம் இட் won't மேக் எனி கைண்ட் ஆஃப் பெரிய இதெல்லாம் இருக்காது. ஓகே. வெர்டிக்கல் டேட்டா எடுக்கும்னு சொல்றாங்க. ம். பட் அப்படி சேஞ்ச் ஆனா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகணும், டிரான்சாக்ஷன்ஸ்ன்றதுல சேஞ்ச் ஆகணும் ஆக்சுவலா. ஓகே. ஆனா ஏப்ரியாரிலையுமே சரி, ஈக்லாட்லயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே. அப்போ அந்த ரெண்டு கோடையும் இதுல கோட் பண்ணுங்க. No, you have to upload in single prompt. லிமிட் வேற ஐடியில புரியல. ஒரே ஓகே. பாருங்க.
What should I ask, sir? So what is the difference? See, I need to find out the difference, but just remove. Hold on. I need to find out the difference for eclat. Is there any difference in the code? Mm. இது வந்து யூஸ் பண்ணல. ஆனா சப்போர்ட் சி ஈக்லேட் வந்து லிஃப்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறன்ற மாதிரி தான் மீடியம்னே போட்டிருக்காங்க ஆக்சுவலா. இந்த ஓகே. கோடுக்கும் இந்த கோடுக்கும் அதுல டிஃபரன்ஸ் எடுத்தாலுமே அதுதான். மின் ம். லிஃப்ட் இருக்குது, இதுல மின் லிஃப்ட் இல்ல ஆக்சுவலா. இல்ல. அங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்மோட கோட்ல ரெண்டுத்துலயுமே இருக்குது மின். இருக்கு. அப்போ இந்த இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் டசன்ட் அஃபெக்ட் ஈக்ளாட் மாடல். ஓகே. அவ்வளவுதான். ம் ம் மேபி வேற ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா செட். இது இல்லாம சின்ன சின்ன மைன்யூட் இன்ஃபர்மேஷன் யூனிட் டு செக் இன். ஒரு அல்காரிதம் எடுத்துட்டா மேலோட்டமா பார்க்காம யூ ஜஸ்ட் கோ இன் டெப்த் வேர் இட் ஷுட் கெட் மேக் சென்ஸ் ஆர் மேக் இம்பேக்ட். இது எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் வந்து இம்பேக்ட் பண்ற அந்த அந்த விஷயமோ அதை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப காஷியஸாகவும் ரொம்ப அலர்ட்டாகவும் நம்ம பார்த்தே தீரும். ஸோ தட் இஸ் வாட் மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அதுக்காகத்தான் நான் அவங்க அனலைஸ் பண்ணி சொன்னேன். மற்றபடி பிரெத் ஃபர்ஸ்ட், அது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல், இது டெப்த் ஃபர்ஸ்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் எலிமெண்ட்ஸ் யூ ஷுட் நோ. ஓகே, அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஏபிரியாரி அண்ட் வீக்ல ஓரளவுக்கு இதில் இதாக இருக்குங்க. நெக்ஸ்ட் அல்காரிதம் போங்க. அசோசியேஷன், வாட் இஸ் தி சிக்ஸ்த் ஒன்? ஓகே, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க. ஓபன் பண்ணவா சார்? இல்லை வேணாம். இப்போ எப்படி நாளைக்கு பார்த்துக்கலாமா? ஆ ஓகே சார். ஓகே, இப்போ சரி. இப்போ லாஸ்ட் திஸ் கொஸ்டின். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல என்னென்னா, ஜஸ்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்ன உங்களுக்கு ஞாபகம்? விதமான லேபிள் டேட்டாவோ அன்லேபிள்டு டேட்டாவோ இல்லாம அதுவா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமா லேர்ன் பண்ணிக்கிறது. ஓகே, ஆன் வாட் பேசிஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னா இப்போ அதில் என்ன? லேர்ன் ஃப்ரம் ஃபீட்பேக்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேசிக் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேபி வந்து நடக்க கத்துக்கிறது, அதெல்லாம் ம் சொல்லுவாங்க. ம் 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 ஓகே, நீங்கள் செஸ் கேம்லாம் ஆடிருக்கீங்களா? செஸ் ஆமா சார். ஆடிருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு லேப்டாப்பில் நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் விளையாடும்போது அந்த டிஃபரன்ஸ் பார்த்துருக்கீங்களா? அப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும்போது ம். யூ ஹேவ் தி ஹையர் சான்ஸ் ஆஃப் வின்னிங். வின்னிங். ஏன்? ஏன்? இல்ல ஃபர்ஸ்ட்னா இப்போ லைக் முன்னாடி சொல்றீங்களா இல்ல இப்போவே? இப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் இப்போவே இப்போ. நீங்கள் ஆடினாலுமே இப்போவே நீங்கள் ஓகே. ஆடினா for the very first time you will have higher chances, higher possibilities or probabilities of winning the game against computer. ஓகே. ஆனால் அந்த நெக்ஸ்ட் டைம்
யூ ஓன். ம். கொஞ்சம் அந்த ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டிஸ்லாம் குறைஞ்சிரும். ஆமா. ஏன்? மேபி நம்மளோட மூவ்ஸ் அதை லேர்ன் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? மேபி இல்லை, மேபி இல்லை, அதுதான். ம். எப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் அவர் பேட்டர்ன்ஸ். ஓகே, ம். இட் இஸ், அதாவது இந்த அல்காரிதம் வந்து பயங்கர எஃபெக்டிவ். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் தப்பு பண்ணிச்சுன்னா அது பனிஷ்மெண்ட், அதுவே வந்து ஒரு இது கொடுக்கும். ம். அது நல்லா ஒரு எக்ஸலண்டா பண்ணிச்சுன்னா இட்ஸ் கெட்டிங் ரிவார்டட். அப்போ ரிவார்டு ஆகும்போது 100 மடங்கு அதிகமாக வேலை செய்யும். இப்போ நீங்க ஒரு மூவ் எடுத்து வைக்கிறீங்க, நீங்க வந்து உங்க மைண்ட்ல நீங்க ஒரு மூவ் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னா, ஓகே நான் இந்த மூவ் எடுத்து வச்சா அவன் அடுத்த மூவ் எடுத்து வைக்கலாம், எடுத்து வைக்கலாம், எடுத்து வைக்கலாம்னு ஒரு 5 6 மூவ், அதாவது ஆர்டினரி செஸ் பிளேயரை சொல்றேன் நான். ம். டாக்கிங் அபவுட் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் இல்லை, ஒரு ஆர்டினரி பிளேயர், ஒரு ஆர்டினரி கை விளையாடும்போது நான் ஒரு மூவ் எடுத்துக்கேன்னா ஓகே இதுதான் அடுத்து இந்த மாதிரி எடுத்து வைக்க, அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், தயாரா இருக்கணும் இல்லையா? அதுதான் அந்த செஸ் கேமோட விஷயமே. நான் ஒரு மூவ் எடுத்து வச்சேன்னா அவன் அடுத்து 5 மூவ் எடுத்து வச்சாலும் நான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதான ஒரு ஃபவுண்டேஷனல் இது ஃபண்டமெண்டல் இது இது ஐடியா. மூவ் பண்ணாலும் அடி அடி ம் வாங்கிடக்கூடாதுன்னு கான்செப்ட். ஆமா, வெட்டுப்படக்கூடாதுன்றது கான்செப்ட். இது வந்து நார்மல் இது. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு மூவ் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கேம் அந்த உங்களோட எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டே வரும், உங்க மூவை உங்களை ஜெயிக்க விட்டுரும். ஸோ த சிஸ்டம் இட் இஸ் கெட்டிங் பனிஷ்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட் டைம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சுக்கணும், உங்களோட டேட்டா அதுக்கிட்ட இருக்கு. இந்த அல்காரிதம் என்ன பண்ணும், இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இட் இஸ் கெட்டிங் ரீஇன்ஃபோர்ஸ்ட் அண்ட் இட் இஸ் கெட்டிங் லேர்ன் யுவர் மூமெண்ட்ஸ். எப்படி பண்ணும்னா, அது மல்டிபிள் டைம்ஸ். ஓகே, சல்மான் வந்து இப்போ இந்த மூவ் எடுத்து வச்சாருன்னா அது வந்து 100x 100 டைம்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தயாரா இருக்கும் அது. நீங்க ஆல்ரெடி ஒரு 5 6, அதனால தான் உங்களால சில சில கேம்லாம் வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 9 வரைக்கும் கூட போவீங்க. ஆனால் 10 11 12 எல்லாம் போக முடியாது. தட் மீன்ஸ் கெட்டிங், நீங்க நிறைய கேம் எடுத்து பார்த்தேன், எக்கச்சக்கமான கேம். கேம் விளையாடுற ஆளா இருந்தீங்கன்னா ட்ரை டு அனலைஸ் திஸ். இதெல்லாம் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை நம்ம லைஃப் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ நீங்க உங்க ஹெச்ஓடியோ இல்லை உங்க கிளாஸோ இல்லை காலேஜோ நீங்க ஒரு விஷயம் போறீங்கன்னா, ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ண தப்ப நீங்க செகண்ட் இயர்ல, ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ண தப்ப செகண்ட் இயர்ல நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா யூ நோ எவ்ரி திங். யார் எப்படி பேசுவாங்க, யார் எப்படி நடந்துப்பாங்க, என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம், அது எல்லாத்தையும் நீங்க தயாராகிடுவீங்க. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். கரெக்ட் தானே? எஸ் சார். டிஸ்அனலைஸ், ரைட்? அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க லேர்னிங் நீங்க ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை, அது ஒரு பேட்டர்ன். அப்போ அந்த ம். 4 வருஷமும், அப்போ 3வது வருஷம் 4வது வருஷம் அப்படின்னும் போது யூ ஹாவ் சோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். கரெக்டாக அப்போ அந்த காலேஜை பற்றின ஒரு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். பட் இஃப் யூ கம் அவுட் ஆஃப் தட் பிளேஸ், உலகம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் யூ வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ வில் கெட் பனிஷ்மெண்ட் அண்ட் யூ வில் கெட் ரிவார்ட். வேலை செய்யும் போது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும், சம்பளம் வரும்போது ரிவார்ட் இருக்கும். அண்ட் இஃப் யூ ஜஸ்ட் கெட்டிங் சோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இல்லாத இடம் இல்லவே இல்லை. உங்க ஃபேமிலியில ஆரம்பிச்சு எல்லாருமே, நீங்க மட்டும் கிடையாது, உங்களோட ஆப்போசிட் பர்சனும் அதை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்ளை பண்ணுவாங்க. கரெக்டா? நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும். நீங்க ஏதாவது ஓகே ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா சென்ஸ் பண்ணிடுவாங்க, நீங்க இதுதான் கேட்க வரீங்க, இதுதான் பேச வரீங்க. ஏதாவது ஓகே 10 ரூபாய் ஜிபே பண்ணுன்னு சொன்னாலும் எதுக்கு நீ அந்த 10 ரூபாய் கேட்கறன்ற அளவுக்கு they have analyzed your pattern, behavior, everything. கரெக்டா? ஸோ இது எல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க அனலைஸ் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல்
while we are going to discuss in ANN, artificial neural network, convolution neural network, அதுக்கெல்லாம் பயங்கரம் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அது லேர்னிங்கில் நிறைய எத்தனை விஷயம் வந்து லேர்ன் பண்ணுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இந்த உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல சாட் ஜிபிடி, ம் அதெல்லாம் என்ன நினச்சிங்க? புரியல சார். அதெல்லாம் என்னன்னு நினைச்சீங்க? அது எல்லாமே ஸ்டோர் ட்ரைங் ஆகிருக்குது. டு கெட் யூர் ஸ்டோர் ஆகிருக்கு. வெறும் நான் ஸ்டோரேஜ் யாருன்னு மட்டும் இல்லைல்ல. நான் யாருன்னு என்னையோட அதுக்கு நல்லா தெரியும் சார். எக்ஸாக்ட்லி, அதுதான், இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதே மாதிரி நீங்க ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் ஆடாவோ இல்லை மற்ற விஷயமாவோ வருது அப்படின்னா, இட் இஸ் ட்ரைங் டு ஐடென்டிஃபை சம் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் ஃப்ரம் யுவர் சைட். அப்போ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது. ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அல்காரிதம். இது ஆக்சுவலாக லைஃபே வந்து அல்காரிதம் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் அனலைஸ் அண்ட் என்ஜாய் திஸ் லேர்னிங். இப்படி இப்படி என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணால் மட்டும் தான் இந்த அல்காரிதம் பண்ண முடியும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. எல்லாமே அப்படியே கரெக்டா சொல்லுது. நான் தேடினது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நீ இப்போ ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற, நீ பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற, கோடிங் குரூப் படிக்கிற, கேப்ஸ்டன் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்க, சிம்போசியம் ஒன்று நடத்துறீங்க. இதுதான் இந்த லேர்னிங் சொல்றேன். ஸோ இந்த இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதே வந்து இப்போ எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்க தெரியும்? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், ரைட்? ஸோ மைண்ட் ப்ளோயிங் டெக்னாலஜி, அண்ட் தட்ஸ் ஹவ் வி ஆர் லேர்னிங் திஸ். ஓகே, ஸோ ரெடியாக இருங்க. நம்ம நாளைக்கு நாளைக்கு என்ன டைமிங் சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு. ஓகே சார். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதனால தான் ஜஸ்ட் போய் இந்த ஓகே வாரம் ஓகே என்னென்னலாம் முடியும். அடுத்த வாரம் அட்லீஸ்ட் ஒரு 4 கிளாஸை சேர்த்து இன்னைக்கு 2 நாளில் முடிச்சிட்டோம்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட் நீங்கள் அடுத்த வாரம் ஃபுல்லாகவே அந்த அந்த ப்ராஜெக்டில் நான் அசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் அதை நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் முடிச்சு வச்சுருங்க. ஓகே, ஓகே. என்ன ப்ராஜெக்ட் தெரியுங்களா? மறந்துட்டீங்களா? இல்லை சார், பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, ஐம் எக்ஸ்பெக்டிங் தட் ஷுட் பிகம் ஒன் ஆஃப் தி. அதுக்கான இந்த மற்ற விஷயம்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். மற்ற விஷயம்னா ஒரு 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 அப்ளிகேஷனாக அது எப்படின்னு கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம். முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் அந்த அந்த விஷயம் நடக்கணும். ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் வரணும். சொல்லுங்க. மாடல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டெப்ளாய்மெண்ட் வந்து மற்ற பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டார்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீப் லேர்னிங் இருக்கு, டீப் லேர்னிங்ல ஜென்ஏ இருக்கு, அதுக்கப்புறம் எல்எல்எம் இருக்கு. எல்எல்எம் தான் அது பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம். அது ஒரு பெரிய அப்ளிகேஷன். அதுக்கும் நீங்க தயாராக இருக்கணும். ஓகே, அதுக்கான ஒரு விஷயம் தான் இது. அதுக்கு முன்னாடி வந்து ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் லேர்னிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இது எல்லாத்தையும் மறக்காம உங்களோட இதுல போட்டு வச்சிருக்கோம். ரொம்ப ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் எ நைஸ். தேங்க்யூ சார்.